வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ட்ரேடிங் வியூ ஐடியை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ட்ரேடிங் வியூ ஐடி ஷேர் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு வந்து என்னுடைய ஒன் ஆஃப் தி ஃப்ரீ சர்வீஸ், அது ஒன் ஆஃப் தி ஃப்ரீ சர்வீஸில் நிறைய ஃப்ரீ சர்வீஸ், அதுவும் இந்த 2026 வந்து நிறையா ஃப்ரீ சர்வீஸ் ரிலேட்டடாக நான் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஃப்ரீ சர்வீஸ் நிறையா நான் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ சர்வீஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ புதுசாக இருக்கிறவங்க எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பழைய வீடியோவில் என்னென்ன வீடியோ இருக்குது, என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. மெயினாக நிறையா இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து தம்ப்நெயில்லையே தெரியும், ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மார்க்கெட் ரிலேட்டடாக நான் வந்து ரொம்ப மார்க்கெட்டையே நம்ப மாட்டேன், இதெல்லாம் வந்து சும்மா அப்படிங்கிறவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நிறையா இம்பார்ட்டன்ட் வீடியோஸ், இதெல்லாம் சாத்தியம், மார்க்கெட்டில் எதெல்லாம் நீங்கள் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி உங்களை சாட்டிஸ்ஃபைட் படுத்தவும் கன்விக்ஷனாகவும் அந்த வீடியோஸ் இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரி, இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து இந்த ஃப்ரீ சர்வீஸ். இந்த ஃப்ரீ சர்வீஸில் வந்து நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, திருப்பி ஒரு ரிவைண்டர் ரீகேப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இதை ஷேர் பண்ணிடுறேன். அப்புறம் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறதுக்கு, அதையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரேடிங்கில் வந்து நம்ம வந்து டிசிப்ளின் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டியே. நிறைய பேருக்கு அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது இருக்காது. டிசிப்ளின் இல்லை அப்படின்னாலே வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் ட்ரேட் பண்ண மாட்டீங்க. இந்த டிசிப்ளின் வரணும் அப்படின்னா வந்து மார்க்கெட்டுடைய நுணுக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சால் தான் அந்த டிசிப்ளின் வரும். ஸோ அதை உங்களை சொல்லி தப்பு கிடையாது. ஸோ நம்ம பிளைண்டாக இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிசிப்ளின் வராது. சரி, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா அது அப்படிங்கிற மாதிரி மைண்டு டீவியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரியான ஃப்ரீ சர்வீஸ் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இதில் நிறையா விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கஸ்டம் சீக்வன்ஸ், நம்மளுடைய கஸ்டம் சீக்வன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்லி ஃபார் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது தான் நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஒன்லி ஃபார் ஓப்பனிங் ட்ரேடிங் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். 10:30க்கு மேலே வந்து பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ 10:30க்கு மேலே புதுசாக இருக்கிறவங்க 10:30க்கு மேலே பண்ணாதீங்க. இந்த கஸ்டம் சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஜஸ்ட்டு 10% ஆஃப் டெக்னிக்கல் மட்டும்தான் இருக்குது இதில். ஓகேவா? ஸோ இதில் வந்து 10% டெக்னிக்கலை வச்சே வந்து நம்மளால வந்து ஒரு குவார்டர்லி பேஸ் இன்கம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபேக்ட். ஸோ அந்த குவார்டர்லி பேஸ் இன்கம் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை டிசிப்ளின் அண்ட் ரூல்ஸ். இதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும், நம்மளால குவார்டர்லி இன்கம் அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து டெக்னிக்கல் வெறும் 10% தான் இருக்குது அப்படிங்கிறனால இது ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த 10% டெக்னிக்கலும் வந்து பர்ஃபெக்டான மெக்கானிசமோட அலைன் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து இது நீங்கள் வந்து தைரியமாக ஓப்பனிங் ட்ரேட் 10:30க்குள்ளே வந்து இதை வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த கஸ்டம் சீக்வன்ஸுடைய ஒன் ஆஃப் தி பியூட்டி. சரி, இந்த லாஸ்ட்டு வீக்ஸ் ஃபுல்லாக எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த லாஸ்ட்டு ஃபியூ டேஸ் என்ன ஆச்சுன்னு பார்த்துடலாம். டியூஸ்டே வந்து எக்ஸ்பைரி, எக்ஸ்பைரி. ஸோ வெட்னஸ்டே தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். கரெக்டாக? ஸோ வெட்னஸ்டேலேருந்து நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் வெட்னஸ்டேலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெட்னஸ்டே பொறுத்த வரைக்கும் எங்கே வந்து ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா வந்து 23,900ல் இருக்குது வெட்னஸ்டே. தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா அதுவும் ஆல்மோஸ்ட் 23,900ல தான் இருக்குது. ஸோ வெட்னஸ்டேவும் 23,900, தேர்ஸ்டேவும் 23,900. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கஸ்டம் சீக்வன்ஸில் வந்து செட்டிங்ஸில், அந்த இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் வந்து பேர்டு ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த 2 ஆப்ஷன், ஒரே சார்ட்டில் 2 ஆப்ஷன் இருந்தால் அதை ரீட் பண்ணுறதுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நானும் வந்து அந்த அந்த பேர்டு ஆப்ஷனை நான் காட்டலை, ஏன்னா அதை பார்த்தாலே வந்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அந்த பேர்டு ஆப்ஷனை நான் காட்டலை. பொதுவாக பேர்டு ஆப்ஷன் போட்டிங்க அப்படின்னா ஒரே சார்ட்டில் கால் ஆப்ஷனுடைய சார்ட்டும் புட் ஆப்ஷனுடைய சார்ட்டும் வரும். அதோடைய யூஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை நான் லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அது காம்ப்ளெக்ஸாக ஃபீல் பண்ணுறவங்க அதை வந்து டிசபிள் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ 23,900 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஷன் சார்ட்டுக்கு போகிறேன். 23,900. மீன்வைல் வெட்னஸ்டே 23,900, தேர்ஸ்டேவும் தேர்ஸ்டே இல்லை, ஃப்ரைடே லீவ். ஸோ ஃப்ரைடேவும் 23,900,
அப்போது இன்னைக்கு என்னவா இருக்கும்? இன்னைக்கு வந்து 23,650 கரெக்டா? கரெக்ட். 650 தான் வந்து அட் தி மணி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெட்னஸ்டே 23,900 அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சார்ட்டுக்குள்ளே போகிறோம். 23,900 கால் ஆப்ஷன். ஓகே. இதுதான் வந்து 23,900 கால் ஆப்ஷனுடைய சார்ட்டு. இதுதான் வெட்னஸ்டே. வெட்னஸ்டே பார்த்தோம் அப்படின்னா இதுதான் நமக்கு இருக்கிற ஐ மீன் ப்ரைஸ் ஆக்ஷனோடது. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாலே நம்மளுடைய ரூல் படி ரெட் லைனுக்கு மேலே வந்து நம்ம பை. அப்போ ஸோ டில் 10:30 வரைக்கும் நமக்கு ப்ரைஸ் வந்து இங்கேயே தான் வந்து ஐசோலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெட்னஸ்டே பொறுத்த வரைக்கும் நோ ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கால் ஆப்ஷன் சைடில் பார்த்துட்டோம். இதே மாதிரி புட் ஆப்ஷன் சைட்லையும் பார்க்கணும். ஸோ புட் ஆப்ஷன்லேயும் நான் அதே வைக்கிறேன். ஸோ புட் ஆப்ஷனில் அதேவே நான் வச்சேன் அப்படின்னா வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஓகே 925 வந்து இங்கே கிராஸ் தெரியுதா? இங்கே வந்து மார்க்கெட் இங்கே வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ். இது வந்து ரெட்டுக்கு மேலே கிராஸ். ஸோ இமீடியட்டாக நம்ம பை பண்ணலாம். நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளோ தான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். நம்ம எங்கே பை பண்ணுறோமோ இந்த 2 லைனுக்கும் ஐ மீன் ரெட் லைன் அண்ட் க்ரீன் லைனுடைய மிட் பாயிண்ட் இதுதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ். ஆல்மோஸ்ட் 8% அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் 1:2 அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ 8% அப்படின்னா நமக்கு தேவையான டார்கெட் 16%. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் அச்சீவ்டு. ஓகேவா? 18% கொடுத்துருக்கு. ஸோ இட்ஸ் அச்சீவ்டு. இதுதான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் டார்கெட். ஆல்வேஸ் 1:2 வச்சுக்கோங்க. அண்ட் அல்டிமேட்டாக ரெட்லேருந்து இன்னொரு ரெட்டுக்கு இந்த ரெட்டு ட்ராவல் ஆச்சு அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஜாக்பாட் ரேட். ஓகேவா? ஸோ 1:2 அப்படிங்கிறது அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ 1:2 அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 8%. உங்களுக்கு ஒரு 16% நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம். இதில் புட் ஆப்ஷனில் எந்த சைடு கிராஸ் ஆகுதோ அந்த சைடு என்ட்ரி எடுக்கிறீங்க. அந்த கீழே இருக்கிற ரெட்டு லைனுக்கும் க்ரீன் லைனுக்கும் கீழே இருக்கிற மிட் பாயிண்ட்டில் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஸோ வெட்னஸ்டே நீங்கள் இப்படி பண்ணியிருப்பீங்க. கம்மிங் டு தேர்ஸ்டே நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேர்ஸ்டேவும் இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் வருது. கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து ஃப்ரைடே. தேர்ஸ்டே லீவு. ஸோ ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் 10:30 வரைக்கும் இங்கே தான். இந்த இடம் எந்த இதுலேயுமே இல்லை. தெரியுதா? ரெட் லைனே இல்லை. இதில் புட் ஆப்ஷனில். ஸோ கால் ஆப்ஷன் போய் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் அதே 900 கால் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம போனோம்னா தேர்ஸ்டே ஃப்ரைடே யா ஃப்ரைடே இங்கே தான் இருக்குது. ஓகேவா? ஃப்ரைடே இங்கே தான் இருக்குது. எங்கேயுமே வந்து ரெட் அப்படிங்கிறதே இல்லை. ஓகேவா? ஸோ ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் நோ ட்ரேட். இங்கே ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதே இல்லை. ஸோ ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை அப்படின்னா ஓகே ஃபைன். சரி ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, திரும்பி வந்து இவன் இப்படி கட் ஆகிட்டு இப்படி அடுத்த ரெட்டுலேருந்து ரெட்டு போயிட்டான் அப்படின்னால ட்ரேட் எடுக்காதீங்க. ஓகேவா? இது போனாலும் பரவாயில்ல, எடுக்காதீங்க. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல இருந்து சொல்கிற மாதிரி தான் இந்த டெக்னிக்கல் நான் ஷேர் பண்ண விஷயம் வந்து வெறும் 10% ஆஃப் தி கண்டென்ட் தான். ஓகேவா? இதில் இன்னும் நிறைய கோர் இன்டெப்த் கான்செப்ட் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் சொல்கிறது இது எங்கே வேலை செய்யும், எப்படி வேலை செய்யும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட வச்சா எங்கே வந்து நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக மணி பண்ண முடியும் ஆன் குவார்டர்லி பேசிஸ். திருப்பி சொல்கிறேன், டெய்லி ப்ராஃபிட் அப்படிங்கிறத தாண்டி குவார்டர்லி பேசிஸ் அப்படிங்கிறது தான் வந்து இதோடைய பவர். ஓகேவா? கம்மிங் டு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 23,650 கரெக்டா? ஸோ 23,650 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இது ரெண்டையுமே நம்ம பார்க்கணும். ஸோ 23,000 கால் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதுதான் வந்து 23,000 கால் ஆப்ஷன். 23,000 கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கீழே தான் வந்திருக்கு, மேலே போகலை. ஸோ புட் ஆப்ஷனை நம்ம பார்க்கணும். 23,000 புட் ஆப்ஷன். ஓகே. புட் ஆப்ஷன் எக்ஸாக்டாக ஓப்பன் ஆன உடனே இங்கே 51ல் சம்திங் ஓப்பன் ஆகி எக்ஸாக்டாக 84 கிட்ட வந்து அது ப்ரீச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய என்ட்ரி. நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 14%. அப்போ நம்மளோட ரிவார்டு வந்து 14 × 14 28% அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரிவார்டு. ஸோ இதை பார்த்தீங்க டார்கெட்டும் அச்சீவ் ஆயிடுச்சு, நம்மளுடைய ஜாக்பாட் ட்ரேடும் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ ஜாக்பாட் ரொம்ப சிம்பிள், 70%. ஸோ ஒரு 70%, ஒரு 16%. சரி நான் ஜாக்பாட் எடுக்கலப்பா அப்படின்னா ஒரு 28%, ஒரு 16%. ஸோ ஆல்மோஸ்ட் 40%. இன்னைக்கு வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து நான் ஒரு அப்டேட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஆப்ஷன் சார்ட்டு. இங்கே 30, இங்கே 50, ஸோ டோட்டல் 80. ஸோ ஒன்ஸ் 110 அப்படிங்கிறது வந்துருச்சுன்னா கால் ஆப்ஷனில் இம்மீடியட்டாக ரியாக்ஷன் அப்படிங்கிறது வரணும். இது வந்து காமா பிளாஸ்ட் கான்செப்ட் கிடையாது. ஸோ காமா பிளாஸ்ட் மாதிரி இப்படி வெடிச்சு போகிறத தாண்டி
ஸ்லோ அண்ட் ஸ்டடியா அந்த ஒரு பெரிய டார்கெட்ட போகும். அதனால தான் வந்து இந்த இந்த இத வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தேன் நம்மளுடைய கூகுள் மேப் யூசருக்கு. காமா பிளாஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் அக்ரெசிவ்னஸ் பயங்கரமா இருக்கும். இதுல அந்த அக்ரெசிவ்னஸ் இருக்காது. அந்த அக்ரெசிவ்னஸ் இல்லாட்டி கூட நம்மளுடைய டார்கெட்ட ரிஸ்க் ரிவார்ட ஐ மீன் நல்லா மேட்ச் பண்ணலாம். ரிஸ்க் ரிவார்டு வந்து சூப்பர்வா அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நான் பிரீமியம் மெம்பர்ஸ் ஜஸ்ட் ஒரே ஒரு கேண்டில் போதும். ஒரு கேண்டிலோட ஹை அண்ட் லோ வச்சுட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அந்த கேண்டிலோட ஹை கட் ஆயிடுச்சுன்னா வாங்கிக்கோங்க. லோ கட் ஆயிடுச்சுன்னா செல் பண்ணிக்கோங்க. இல்லன்னா லோ கட் ஆயிடுச்சுன்னா ஆப்போசிட் சைடு ஆப்ஷன போகலாம். இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள். ஸோ நான் குடுத்த ஒரு வித்தின் 1 மினிட் 2 மினிட் இருக்கும். 2 மினிட்ஸ்ல வந்து அந்த 80 அப்படிங்கிறது வந்து 110 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ 110 வந்த உடனே வித்தின் 7 மினிட்ஸ் டைம்ல வந்து 15% அப்படிங்கிற மாரி ராலி போயிருச்சு. ஸோ ஒரு மினிட்ஸுக்கு 2% அப்படிங்கிற மாரி கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடு வந்து ரொம்ப மேக்ஸிமம் இருக்காது. ஓரளவுக்கு ஸ்பீடு இருக்கும். ஸோ அந்த மெயின் நமக்கு தேவை என்ன அப்படின்னா வந்து ரிஸ்க்குக்கு ஏத்த ரிவார்டு. ஸோ ரிஸ்க்குக்கு ஏத்த ரிவார்டுன்னு நான் எல்லா வீடியோலயும் சொல்றேன். இதையும் வந்து நான் பிரஸ் பண்ணி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு ட்ரேடர் அப்படின்னாலே அந்த ரிஸ்க் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். அது இல்லாம எக்காரணத்துக்கு கொண்டும் ட்ரேடிங் அப்படிங்கிற இந்த ஐ மீன் ரியல் ட்ரேடிங்கே பண்ணக்கூடாது. ஸோ இத தெரியாம இன்னி நெறைய பேர் வந்து ரிஸ்க் என்ன, ரிவார்ட் என்ன, நான் பண்றேன் பாரு அப்படின்னு தான் பண்றீங்க. பண்ணிட்டு அடி வாங்குனதுக்கு அப்புறமா திருந்திட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றீங்க. பட் அந்த திருந்தி பிரச்சனை இல்ல. கையில காசெல்லாம் போயிரும். பணம் போயிடுச்சு அப்படின்னா, இங்க வந்து திரும்பி எந்திரிச்சு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து ரிஸ்க், ரிவார்ட ப்ராப்பரா நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த மார்க்கெட்ல பணத்த மட்டும் நம்ம இழக்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து நான் ரிப்பீட் பண்றேன். ஸோ இத வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா நெறைய புது ட்ரேடர் வந்திருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே திரும்பி வார்னிங் குடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து இப்ப நான் வந்து லோவர் டைம் ஃப்ரேம். இதுல வந்து நான் வந்து லோவர் டைம் ஃப்ரேம் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ இதே வந்து 3 மினிட், 5 மினிட் நான் 1 மினிட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். 3 மினிட், 5 மினிட்லாம் நீங்க யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா, இந்த பெர்சன்டேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். ஸோ இதான் வந்து இதுல இருக்கிற ஒரு சீக்ரெட்டே. பெரிய சீக்ரெட்லாம் கிடையாது. அப்புறம் ஒருத்தர் எனக்கு கேட்டிருந்தாப்படி, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் 2லயுமே அட் அ டைம் அந்த 110 ஸ்கோர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அது 2லயுமே அட் அ டைம் அந்த ஸ்கோர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, கால் ஆப்ஷன் மேல நல்லா போகணும் அப்படின்னா, புட் ஆப்ஷனும் கீழ வரணும் இல்லையா? ஸோ அது 2த்துமே அட் அ டைம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி வந்தால் கூட, நீங்க ஜஸ்ட் டெக்னிக்கல் பெர்சனா இருந்துச்சுன்னா, நம்மளுடைய மெக்கானிசம யூஸ் பண்ணுங்க. அதுவும் மெயினா லேயர் 3 மெக்கானிசம் யூஸ் பண்ணுங்க. நீங்க டெக்னிக்கல் கையே கிடையாது அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு கேண்டில் ஹைய கட் ஆனா வாங்கிக்கோங்க. லோவ கட் ஆனா ஷார்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். அதோடைய ரிஸ்க் வைங்க. அதோடைய ரிஸ்க்க விட அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ், 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் கண்டிப்பா வந்துரும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரே ஒரு 50% அக்யூரசி இருந்தால் கூட போதும். நம்மனால வந்து கன்சிஸ்டன்ட்டா மணி பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இங்க இத வந்து குடுத்துருக்கேன். இது குடுக்கறக்கு ஃபர்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் காரணம், ஒரே ஒரு காரணம். எனக்கு ஒரு யூசர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி 2026 ஃப்ரீ யூசருக்கு நெறைய குடுத்துட்டீங்க. பிரீமியம் யூசருக்கு எதுவுமே அப்டேட் பண்ணலையே! ஸோ அந்த யூசர்னால தான் வந்து இப்போ நான் இந்த பிரீமியம்ல வந்து இந்த ஒரு அப்டேட் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க தேங்க் பண்ண வேண்டியது அவர தான். அடுத்தது இன்னொரு விஷயத்த நான் ஷேர் பண்றேன். நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் அமி புரோக்கர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அமி புரோக்கர்ல வந்து நெறைய ரிசர்ச் ரிலேட்டடா நெறைய பண்ணி அதில நெறைய வச்சிருக்கேன் நானு. சரியா? ஸோ அந்த விஷயம் வந்து சிலதெல்லாம் வந்து என்னால வந்து இந்த ட்ரேடிங் வியூக்கு வந்து என்னால கொண்டு வரவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்பவும் அதில சில கஷ்டங்கள் இருக்கு, இல்லன்னு சொல்ல மாட்டேன். அதில ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்த வந்து நம்மளுடைய மெம்பர் ஒருத்தர் வந்து அது எனக்காக வந்து அத ஒண்ணு பண்ணிட்டாரு. ஸோ அத அப்படியே டைரக்ட்டா வந்து ட்ரேடிங் வியூக்கு கொண்டு வந்துட்டாரு. ஸோ இப்போ அந்த 5 இயர்ஸ் பிஃபோர் நான் யூஸ் பண்ண ஒரு விஷயம் வந்து என்கிட்ட வந்து ட்ரேடிங் வியூலயே என்கிட்ட இருக்கு. ஸோ நான் வந்து அவருக்கு தான் தேங்க் பண்ணணும். ஸோ அது வந்து அவர் இல்லாம அது பாசிபிள் கிடையாது. ஸோ அத எப்படியோ அவர் பண்ணிட்டாரு. ஸோ அந்த விஷயத்தையும் வந்து நான் வந்து பிரீமியம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் வந்து அத வந்து குடுக்கலாம் அப்டின்ட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்மளுடைய பிரீமியம் மெம்பர்ஸ் வந்து Google மேப் அண்ட் Google மேப் ப்ரோ அப்டின்னு சொல்லிட்டு நீங்க 2 வெர்ஷனுமே நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதோட சேர்த்தி இன்னி ஒண்ணு நான் வந்து ஆட் பண்றேன். அது முழுக்க முழுக்க ஸ்டாக் ட்ரேட் பண்றவங்களுக்கு. ஆப்ஷன், நிஃப்டி கிடையாது. அது வந்து ஸ்டாக்க ட்ரேட் பண்றவங்களுக்கு. ஸோ அத வந்து நான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன்.
ஸோ இனி வரப்போகிற நாட்கள்லையும் வந்து இந்த வால்யூம் ஃபியூவலில் வந்து நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் வந்து போதுமான டைமை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த வால்யூம் ஃபியூவலில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறதுல இருங்க. இந்த ஃப்ரீ யூஸரை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ரியல் டைமில் ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.